இன்றைய நாளில் நீரின் தன்மையை பற்றி பார்ப்போம். வர்ணதேவன், கடல் ராஜன் என்றெல்லாம் இந்திய தர்மத்தில் சொல்லப்பட்ட நீரின் தன்மை முக்கியமானவற்றை இன்றை பார்ப்போம். நம்மளுடைய ஆறுகளில், சிறிய வாய்க்கால்களில் ஐர மீன்கள் என்று சொல்லக்கூடிய குட்டி குட்டி மீன்கள் கூட்டமாக போய்கொண்டிருக்கும். நீரின் தன்மையை எதிர்த்து அது போய்கொண்டிருக்கும், பார்த்திருப்பீர்கள். ஆறு சென்று கொண்டிருக்கிறது. அதன் எதிர் திசையில் இந்த மீன்கள் நீந்தி கொண்டு கூட்டமாக வரும். இது எப்படி? இதை சிந்தித்தால் இந்த விஷயத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். நீரின் தன்மையோ எதிர்ப்புறத்தில் போய்கொண்டிருக்கும், அதை எதிர்த்து மீன் போகும், குட்டி குட்டி மீன்கள். இது எப்படி சாத்தியம் என்றால், நீரின் தன்மையானது தன்னை நம்பியே மீன் வாழ்கிறது. அதற்கு பாதுகாக்க வேண்டும், அதை நாம் வாழ வைக்க வேண்டும், அதற்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தன்மையை நீர் பெற்றிருக்கும். அதனால்தான் மற்ற விலங்குகள்லாம் நீரில் விழுந்தால் அதன் வேகத்தில் சமாளிக்க முடியாமல் இறந்து விடுகின்றன. ஆனால் மீனுக்கு மட்டும் தன்னையே நம்பி இந்த மீன் இருக்கிறது என்ற ஒரு கண்ணோட்டத்தில் நீரின் தன்மையானது அதற்கு வழிவிடுகிறது. அதனால்தான் எதிர் திசையில் மீன்கள் செல்கின்றன. அதை போலவே காற்று, அக்னி தேவன் இவைகளெல்லாம் நம்மளுடைய மனப்பக்குவத்திற்கேற்ப நமக்கு வழிகாட்டுகின்றன. அதனால்தான் யோகேஸ்வரன் என்று சிவபெருமானுக்கு பெயர் உண்டு. யோகக்கலையை இறைவன் உருவாக்கினார் சிவபெருமான். யோகம் என்றால் ஒன்று சேர்த்தல். ஆக யோகாசன கலை மூலம் காற்றின் தன்மையை நாம் புரிந்து கொள்ளலாம், ஞானத்தின் முழுமையை அறிந்து கொள்ளலாம். ஆகவே நீங்கள் உலகத்தில் உள்ள உத்தமர்களையும் பெரியவர்களையும் வணங்கினாலே, அவர்களுடைய வழிகாட்டுதல்படி வாழ்ந்தாலே நாமும் ஞானத்தோடு விவேகத்தோடு வாழலாம்.